2002 பிலோ பிரிட்டிஷ் ராணுவ படையை சேர்ந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு அடியில போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30-40 ராணுவ வீரர்கள் இதுல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6 மாசமா வீட்டு பக்கமும் யாருமே திரும்பாம எல்லாருமே காஞ்சு போயிருக்காங்க. அப்போ இவங்க கப்பலுக்கு ஒரு டாக்டர் பொம்பளை வர அவளை உஷார் பண்ண எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் எதிர்நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் இவங்க கப்பல் மேல வெடிகுண்டு போடுது. இன்னொரு பக்கம் இந்த கப்பல்ல பேய் ஒண்ணு வளர்த்துது. அது ஒவ்வொரு ஆளா போட்டு தள்ளுது. இதுக்கு நடுவுல கப்பல்ல ஒரு பகுதி உடைந்து விட்டது. அதை சரி பண்ண போன யாருமே திரும்ப வரல. இந்த கப்பல்ல அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு இந்த டாக்டர் பொம்பளை கண்டுபிடிக்க முயற்சி பண்றான். ஆனா அங்கதான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு கொண்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியில் இந்த கப்பல்ல இருந்து எல்லாரும் தப்பித்தார்களா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. படம் முழுக்க கப்பல்லே டிராவல் ஆகும். அங்கங்க லேக் அடிக்க, ஆனாலும் படம் நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங் இந்த படத்துல நல்லா இருக்கு. ஆனாலும் தியேட்டர் ஆடியோ அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியல. மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்கணும் ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். IMDb ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 6. பிலோ மர்மமான கப்பல். 1995 ரிலீஸ் ஆன அவுட் பிரேக். காட்டுக்குள்ள வாழும் காட்டுவாசிகளை ஒரு கொடூரமான வைரஸ் கொல்லுது. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராரு ராணுவ டாக்டரான நம்ம ஹீரோ. அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு குரங்குக்கும் அந்த வைரஸ் பரவுது. அந்த குரங்க ஒருத்தன் கிட்னாப் பண்ணி கப்பல்ல கொண்டு போறான். அவனுக்கும் அந்த வைரஸ் பரவுது. ஒரு பக்கம் அந்த குரங்க ஒருத்தன் வாங்குறான். அவனுக்கும் வைரஸ் பரவுது. அந்த குரங்க ஒரு இடத்துல விற்க பாக்குறான். இந்த குரங்க வேணான்னு சொன்னவனுக்கும் வைரஸ் பரவுது. இன்னொரு பக்கம் இந்த குரங்க விற்க முடியாம சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள இவன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குரங்கால பாதிக்கப்பட்ட இவனுங்க மத்தவங்களுக்கும் வைரஸை பரப்பி விட்டுட்டானுங்க. சிட்டி முழுக்க வைரஸ் பரவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. கவர்மெண்ட்டும் சிட்டியை லாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் இந்த வைரஸை அழிக்கவும் காட்டுக்குள்ள இருந்த அந்த வைரஸ் இங்க எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கவும் களத்துல இறங்குறாரு. US கவர்மெண்ட் மத்த நாடுகளுக்கு இந்த வைரஸ் பரவாமல் இருக்கு அந்த சிட்டியையே அழிக்க பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த குரங்கை கண்டுபிடித்தாரா இல்லையா, வைரஸை தடுத்தாரா இல்லையா, மக்களையும் அந்த சிட்டியையும் காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லேக் அடிக்குதும் தெரியாது, படம் போறதும் தெரியாது. விறுவிறுப்பா கொண்டு போய் திரைக்கதையில மாஸ் காட்டிட்டாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.6, நம்ம ரேட்டிங் 8.5. அவுட் பிரேக். குரங்கில் இருந்து மனிதன் வந்தான், மீண்டும் குரங்குக்கே செல்கிறோம். 1994 ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ஜெனரல் நாலேஜே இல்லாம ராணுவத்துல ஜெனரலா இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் ஒரு சைக்கோ கர்னல் மக்களை பணைய கைதியா பிடிச்சி வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட பணம் கேட்கறான். நம்ம ஹீரோவையும் மிரட்டுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மொக்கா பிளான போட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறாரு. எந்த ஒரு ராணுவத்துல பொண்ணுங்க அறகுறையா இருப்பாங்கன்னே தெரியல. ஆனா நம்ம ஹீரோ கூட இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அப்படிதான் இருக்காங்க. பெண்களோட பேச்சை கேட்டு கடமையை செய்யறாரு. கவர்மெண்ட்டும் அந்த சைக்கோ பையன் கேட்ட பணத்தை கொடுக்கறதா ஓகே சொல்லிட்டாங்க. அவனை வேட்டையாட போற நம்ம ஹீரோவையும் தடுக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வீரர்களிடம் வீரவசனம் பேசி படையை ஓட்டிக்கிட்டு போறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சைக்கோ வில்லனை அழித்து மக்களை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேக் ஆடி அடி நடிக்கும். ஒரு சில இடங்களில் வர்ற ஃபைட்டு அதை சமாளிக்கும். கதையை பக்காவா பண்ணிட்டாங்க. ஆனா திரைக்கதையை மொக்க பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரி இல்ல, சினிமாட்டோகிராஃபி பாக்குற மாதிரி இல்ல. IMDb ரேட்டிங் 4.1, நம்ம ரேட்டிங் 4.5. ஸ்ட்ரீட் ஃபைட்டர். நம்ம ஜெனரல் ஹீரோ ஆண்களிடம் எகிருவாரு, பெண்களிடம் பதுங்குவாரு. 2000 ரிலீஸ் ஆன க்ரோச்சிங் டைகர் ஹிடன் டிராகன். மாவீரன் போர் வீரன் என்று போற்றப்படும் படத்துடைய கதாநாயகன் லூமு பாய். என்னோட வாழ்க்கை முழுவதும் சண்டை போட்டு அழுத்து போச்சு, இனிமேல் என்னோட வாழ்க்கையில சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து இவரோட வாளை இவரோட குரு கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஆனா இவரோட வாளை யாரோ கடைசியில திருடிக்கிட்டு போயிட்டாங்க. லூமு பாயோட காதலி திருடு போன வாளை எப்படியாவது நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிற. இவ மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த வாளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60 வயசு கிழவி ஊரா போய் திருடி பல கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த கிழவை தேடிக்கிட்டு ஒரு அப்பாவும் பொண்ணும் வராங்க. கடைசியில் அந்த கிழவி இவங்க கொலை பண்ணாங்களா இல்லையா, அந்த 60 வயசு கிழவி 16 வயசு பொண்ணு மாதிரி சண்டை போடுறா. கடைசியில் யாரு திருடி யாரு கொலைகாரின்னு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சு பொறுமையா கொண்டு போய் சூப்பரான சண்டை காட்சியில வச்சு வேற லெவல் சினிமாட்டோகிராஃபில படத்தை முடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஓவரால் படம் நல்லா இருக்கு. இந்த படத்துல அங்கங்க கொஞ்சம் லேக் அடிக்கும், அப்பப்போ கொஞ்சம் லவ் ஸ்டோரி வரும், அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். IMDb ரேட்டிங் 7.8, நம்ம ரேட்டிங் 8. க்ரோச்சிங் டைகர் ஹிடன் டிராகன் போர் வீரன்.